வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சாரி கொஞ்சம் அவசரப்பட்டேன். நல்லா இருந்தது. ஆனால் சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நம்ம வந்து அண்டர் 20K ரிவைஸ்டு ப்ரைஸஸோட ஃபோன்ஸ் பார்க்க போகிறோம். எஸ்ஆர்கே ஆல்ரெடி எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தான். ஏன்னா அதெல்லாம் வந்து மக்கள் அதிகமாக கமெண்ட் செக்ஷன்லேயும் போடக்கூடிய மாடலாக இருக்குது. நான் வந்து இந்த அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் அவனே ஒரு ஓன் லிஸ்ட்டு கொடுப்பான்ல, ஆமாம், அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா மக்கள் எடுத்தோன்னே அமேசான் போனோன்னே அவன் காட்டுவான் பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 20K அழுத்தினோடனே அதில் வர லிஸ்ட்டை தான் பார்ப்பாங்க. கம்பேர் பண்ணி எது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இல்லை பையன் டெக்னாலஜி பையன் பிடிச்சிட்டான். ஆமாம், சரி, ஓகே. இப்போ எஸ்ஆர்கே எனக்கு அனுப்பியிருந்தது என்னன்றதை நான் ரொம்ப குயிக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த டிவைசஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நிறைய தடவை பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்டு CE4 20Kக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்டு CE4 நல்ல டிவைஸ்ன்னு கேட்டால் மீடியா சென்ட்ரிக், பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கு, கேமரா ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணோம். இப்போ ஆக்சிஜன் OS 15 வந்துடும். ஆனால் ஆக்சிஜன் OS 15 வந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுனால சொல்கிறேன். நார்டு 4ல் எந்த லெவல் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்கோ அதே லெவல் ஆஃப் அனிமேஷன் வந்து உங்களுக்கு CE4லையோ இல்லாட்டி CE4 லைட்லையும் இருக்காது. ஆமாம், ஏன்னா 4ல் வந்து அந்த இன்ஜின் கொடுத்தான்ல, அனிமேஷன் இன்ஜின் அது கொடுத்தான்ல. அதான் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு அனிமேஷனை மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்டு CE4 இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன் அண்டர் 20K. ஒன் ஆஃப் தி குட் ஆப்ஷன். அப்போ என்ன அர்த்தம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. Edge 50 Neo அப்படிங்கிற ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோன்னா பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா. ரொம்ப பிடிச்ச ஃபோன். ஆமாம், அது பிடிச்ச காரணம் என்னன்னா காம்பாக்ட் ஃபோனு. ஆமாம், LTPO பேனல், AMOLED, அப்புறம் 120 Hz, அப்புறம் வந்து 4310 mAh இருந்தாலும் 68 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, ட்ரிபிள் ரியர் கேமரா. ஸோ எல்லாமே வந்து கேமரா ஷட்டர் ஸ்பீட் மட்டும் அடி வாங்க மக்களே, ரொம்ப மோசமாக இருக்குது. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருக்காங்களா? ஒருத்தன் H50 Pro வச்சிருக்கான். அது ப்ரோவே படுமோசமாக இருக்குது. டியோ அதோட மோசமாக இருக்குது. ரெட்டிட்டில் போனால் எல்லாரும் பேசுகிறானுங்க. ஷட்டர் ஸ்பீட் எந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி சொல்லணும்னு ஏன், ரோட்டில் இப்போ 2 பேர் போகிறாங்கடா, நீ வந்து வாவ் இந்த பொண்ணு தான் என் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நினச்சி வீட்டில் போய் நீ உங்கள் அப்பா அம்மாட்ட காட்டுறதுக்காக ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுற. ஓகேயா, அந்த பொண்ணு நான் வந்துடும், மாடு ஃபோட்டோ வரும். சரியா, ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு நடக்குது, பின்னாடி ஒரு மாடு வருதுன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதா நினச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துருவீங்க. எடுத்துட்டு ஹாய் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே ப்ராசஸிங் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கும். சுற்றி முடிஞ்சக்கப்புறம் மாடு இருக்கும். அப்போ அந்த பொண்ணு எங்க, அது வீட்டுக்கு போயிருச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு, அவ்வளோதான். பேசுது மக்களே. இது நிஜத்தில் எனக்கு எங்கே நடந்ததுன்னா, ஈவெண்ட்டில் நான் ஒரு ஸ்லைடை ஃபோட்டோ எடுத்துட்டேன். அப்பா இந்த ஸ்லைடில் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு லைவ் ஈவெண்ட்டில் ஃபோட்டோ எடுக்கிறேன். Edge 50 Pro வச்சு, Edge 50 Neo வச்சு ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறேன். அவங்க அடுத்த ஸ்லைடு போயிட்டாங்க. பார்த்தியா கெத்துறா, நானே அந்த ஸ்லைடை பிடிச்சிட்டேன்ல. பார்த்தா என் தலைமை வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறான். அடுத்த ஸ்லைடு இருந்ததுல அங்கே தான் இருந்தது. அப்போ அந்த ஸ்லைடு நான் என்ன ஈவெண்ட்டில் கேட்க முடியும், ஜி கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனால் அது அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமாண்ணே? ஷட்டர் ஸ்பீட் வந்து இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசரும் கொஞ்சம் வீக் தான், போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் ஆஸ்பெக்டில். ப்ளஸ் இவங்களோட அல்காரிதமே கேமரா ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. எல்லா மோட்டரோலா ஃபோன்ஸ்லையும் இப்படி தான் இருக்குது. இதனாலேயே மோட்டரோலா ஃபோனில் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உன் ஃப்ரெண்டே வச்சிருக்கான் இல்லையா, ஒரு 5 ஃபோட்டோ எடுக்கிறேன்னு 2லேருந்து 3 ஃபோட்டோ சில சமயங்களில் பயங்கரமாக எடுக்கும். கூட இருக்கிற காம்படிஷனில் இருக்கிற ஃபோன்ஸோட இதில் வந்து உனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு தோணும். ஆனால் கிளாரிட்டி அல்ட்டியாக இருக்கும். ஒரு ஷார்ப்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு 2 ஃபோட்டோ பார்த்தோன்னா நீ பேசிட்டு இருந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீட்னால என்ன ஆகிடும்னா, நம்ம வந்து சோளத்தை எடுக்கலான்னு பார்த்தா சோளம் காற்றுல ஆடின மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் மோட்டரோலா டிவைசஸில் உண்டு. அப்போ H series வந்து கேமரா சென்ட்ரிக்காக யாராவது பார்க்குறீங்கன்னா H series வேண்டாம். கேமரா வேண்டான்னு இல்லை, இந்த ஷட்டர் ஸ்பீடு பொறுமையாக இருப்பீங்க அந்த மாதிரி இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரையா ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா, அவங்க உங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போவாங்களா, அப்போ ஓகே. அடுத்து என்னென்னா Edge 50 Fusion, இதுவும் அதே கேட்டகரிக்குள்ளே தான் வரும். 7 Gen 2 இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மீடியா சென்ட்ரிக்கான டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த டிவைஸ் மீடியா சென்ட்ரிக் தான். Edge 50 Neo வந்து எப்படின்னா உங்களுக்கு சின்ன டிஸ்பிளே ப்ளஸ் ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேயா, ரியல்மி P2 பற்றியா பார்க்கறதுக்கே செம்ம. Vivo T3 தெரியுமா? Vivo T3லாம் எனக்கு தெரியும். உனக்கு Z9 தெரியும்னா எனக்கு T3 தெரியும் தம்பி, புரியுதா? நாங்கள் Z9ல SXன்னு வச்சுருக்கோம். நீங்கள் S வச்சுக்கோங்க, S Pro வச்சுக்கோங்க. இல்லை S Pro வச்சுக்கோங்க, அவசரப்படாதீங்க தம்பி. நீங்கள் பாட்டுக்கு சும்மா உங்கள் வெப்சைட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு. சரிங்க, விஷயம் என்னென்னா P2 Pro வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே ஹானரில் Magic 6 Pro வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பான் பார்க்குறதுக்கு. அதே சமயம் ஃபோனில் முக்கிய பிரமுகர் யாருன்னா லிட்டியா 600 சென்சார் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 32 MP சென்சார் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு ரியல்மி கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நல்ல சென்சார் இருக்குது, நல்ல ஃபோட்டோ எடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன்.
ஒரு மாதிரி பெயிண்டிங் மாதிரியான ஒரு போஸ்ட் ப்ராசஸிங், ப்ராசஸிங்கில் பையன் அடி பண்ணுறான். அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி வந்து ரியல்மியை குறை சொல்கிற அளவுக்குலாம் மோசம் கிடையாது. அதுவும் இந்த ஃபோன் குறை சொல்கிற அளவுக்கு மோசம் கிடையாது. லுக் ஆஸ்பெக்டில் நல்லாயிருக்கும். பேட்டரி பேக்கப்பு ஓகேயா, சார்ஜிங் ஸ்பீடு, இது எல்லாமே இந்த ஃபோனில் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். 7S Gen 2 வேறு இருக்கும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் SoC தான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக P2 Pro கன்சிடர் பண்ணலாம். எங்களுக்கு இங்கே ஃப்ளிப்கார்ட் மூச்சுக்கு 300 தடவை மோட்டோரோலா G85 இருக்கான். அது என்ன கதை? ஏன்னா 256 19K வந்துருதுல்ல. G85 எப்படிப்பட்ட ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா 6S Gen 3யோட ஓகே 6S Gen 3 6 Gen 3 இல்லை 6S Gen 3, அது வேற எதுவும் இல்லை. 695 தான் 6S Gen 3. ஆனால் OS இருக்கே. OS இருக்கு, மோஸ்ட் ஃபோன்ஸ்ல OS இருக்கு. இப்போ Edge 50 Neo பத்தி பேசணும், அதுலயும் தான் OS இருக்கு. வீகன் லெதர் பேக், அதெல்லாம் அது இவங்க ஃபுல்லாவே பேண்டவுன் ஃபினிஷ் தான். எல்லார்கிட்டயுமே அந்த லெதரை உரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இங்க என்ன மேட்டர்னா, இப்போ ரியல்மியும் ஆக மொத்தம் நீங்க மீடியா சென்ட்ரிக்கா யோசிக்கிறீங்க, கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா ரியல்மி இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடும். ஸோ அதுவும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. Redmi 13 Pro, அதான் Redmi Note 13 Pro இருக்குல்ல, அதை தான் நம்ம SRK 13 Pro போட்டு வச்சிருக்கேன். Note 13 Pro அப்படின்னா ஃபிளாட் டிஸ்பிளேடா, 3.5mm ஜாக் இருக்கும்டா. சரியா? ஸோ 7S Gen 2 தான். பாரு எல்லாம் பாரு, கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற நிறைய ஃபோன் 7S Gen 2 பேஸ்டாக இருக்குது. ஸோ 5G டிவைஸ் தான். உங்களுக்கு வந்து 67 வாட் சார்ஜிங் இருக்குது, 5100 mAh பேட்டரி இருக்குது, 200 MP கேமரா இருக்குது. ஸோ இப்போ ரெட்மியில் இந்த இஷ்யூ வருது இல்லைண்ணே, அந்த அப்டேட் வந்து ஸ்கின் ஹெவியாக இப்போ HyperOS 2 வரும், 2 or 3 வரும், 2 தான் 2 வரும். ஹெவியானோடனே ஃபோன் முடிஞ்சு விடுச்சிருச்சு. இல்லை அப்படிலாம் ஆகாது. இது வரைக்கும் இந்த இவ்வளோ புவர் ட்ராக் ரெக்கார்டு இல்லை. எப்படி இருக்குன்னா, ஃபோன் முடியாது, ஒரு அப்டேட் புதுசாக வரும்போது எப்பயுமே பேட்டரி கொஞ்சம் அடி வாங்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்மூத்னஸ் வந்து கேரண்டி பண்ணுற மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது, ஆனால் பேட்டரி அடி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து Note 13 Pro அதுவும் இருக்குது. Note 14 Pro இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அது 7300 அல்ட்ரா, அது வந்து 24,999 ரூபா. அதை கம்பேர் பண்ணும்போது 7S Gen 2 சேர்ந்து இந்த டிவைஸ் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவேன் எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னும் போது ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சு சொல்கிறேன். இப்போது Note 14 Pro போனால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹாப்டிக், அப்புறம் கர்வ் பேனல். ஸோ இதெல்லாம் அங்கே அட்வான்டேஜ் ஆகுது. 3.5mm ஜாக்கான கிடையாது. டிஸ்பிளேயும் பார்க்க அந்த சிமெட்ரிக் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நல்லா இருந்ததுல, இதில் நல்லா இருக்கு. எப்படியோ வாங்குறவங்களா எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் மோஸ்ட்லி வாங்குவீங்க. கொஞ்சம் போகலாம். Galaxy M55Sன்னு ஒன்று இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. மான்ஸ்டர்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு நீங்கள் M35 போய்க்கோங்க. மான்ஸ்டர்லாம் ஒரு தாடிலாம் அரிக்கும். அப்புறம் எனக்கு 35 காட்டுது. 35 தான் பெட்ரு. 35 தான் பெட்ரு. 35க்கு போகிறதே எனக்கு தெரிஞ்சு புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா இது C4லேயே லைட் சீரிஸ் வேணாம், ஸ்கிப். லைட் சீரிஸ் வேணாம், அது வேணாம். K12X வேணாம், அது வந்து கொஞ்சம் லோ ரேஞ்ச், ரொம்ப மோசமாக இருக்குடாது. அது வாங்குறதுக்கு லைட் வாங்குறதுக்கு ஒரு 1000 1500 ரூபா போட்டு 4A வாங்கிடலாம். C4 வாங்கிடலாம். அப்படி இல்லையா, நான் தலையில தான் குதிப்பேன், 15,000 தான் குதிப்பேன் அப்படின்னா CMF ஃபோன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கு. CMF ஃபோன் வந்து எப்படின்னா OS ஆஸ்பெக்டில் ஸ்மூத்தாக இருக்கும், அனிமேஷன் எல்லாம் குறை இருக்காது, அதெல்லாமே நல்லாயிருக்கும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CMF ஃபோன் பொறுத்த வரைக்கும் கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். மற்றபடி வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவோம். கலரும் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் பளிச்சுன்னு தெரியும். எக்ஸ்ட்ரா கேசஸ் அது கயிறு தரான். யாராவது உங்களை ரொம்ப ட்ரோல் பண்ணால் தொங்கிடணும். வேண்டாம் வேணாம், நீங்களே தொங்கிடலாம். சரி, அடுத்து M55 நான் ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன். வேணா M35 ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம், நல்ல டிவைஸ். M35 வந்து மீடியா சென்ட்ரிக், கேமரா சென்ட்ரிக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து நல்ல டிவைஸுங்க. சரியா? ரியல்மிலேயே ஒரு நல்ல டிவைஸ் இருக்கு, சொல்லட்டா? Narzo 70 Turbo நல்ல டிவைஸ் தான். ஆனால் அதில் வந்து டிமென்சிட்டி ப்ராசர்னால தான் நான் யோசிப்பேன் அதில். மற்றபடி வந்து ஓகே. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 70 Turbo போகிறதுக்கு நான் P2 Pro சொல்லிடலாம். P2 Pro பார்க்கறதுக்கும் லுக்கு மெர்சலாக இருக்குது. இது இப்போ 70 Turbo மொக்கன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டுமே இங்கே 2 பேரும் பாரு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரியா? லுக் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் அது கொஞ்சம் ஒரு எட்ஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இங்கிட்டு பாருங்க, 70 Turbo பிரைஸ் 618 கொடுத்துருக்குது, 17K. எனக்கு கீழே என்னன்னு பாருங்க, 2500க்கு தனியாக கூப்பன் தரான். அப்போ நான் 14,500க்கு வாங்கிடலாம்ல. நல்ல டிவைஸ் தான். ஆனால் நான் டிமென்சிட்டினால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 7050, 7080, 7025 இது எல்லாமே கொஞ்சம் சொதப்புது. புரியுது. எந்த ஆஸ்பெக்ட்லன்னா, நீ அதுவும் சொல்றது தெரியுமா, ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். இந்த மாதிரி கேள்வி அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. நெட்வொர்க் முக்கியமா, நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 7030, 7080, 7050, 7080 இதெல்லாம் கொஞ்சம் விலகி ஓட வேண்டியதாக இருக்குது. பார்க்க போனால் இந்த 7050 தான் அப்கிரேட் ஆகி. என்ன எங்கள் தலைவன் இல்லையே, யார்? IQ இருக்கானா? IQ இருக்கானே, Z9S Pro.
செவன் ஜென் 3யோட நாங்கள் நிறைய வச்சிருப்போம் அதில் Z9லேயே நிறைய இருக்கு. Z9 இருக்கு, Z9 லைட் இருக்கு, Z9 X இருக்கு, Z9 S இருக்கு, S Pro இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எதுவும் வேணாம், நிம்மதி வேணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. மனசாட்சி இல்லாதவங்க எங்க இந்த ஃபீச்சர் ஃபோன் அது இருக்கு. அப்புறம் Honor 200 இருக்கு. ஹானரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க அண்டர் 20Kல Honor 200 இருக்கா, அண்டர் 40Kல Honor 200 Pro வந்துருச்சு 36Kக்கு. ரெண்டுமே நல்ல டிவைஸ் தான். இங்கே பிரச்சனை என்னன்னா ஹானரோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் மட்டும் தான் நமக்கு இடிக்குது. மற்றபடி ஹானர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா மீடியாவுக்கு நல்லா இருக்கும், கேமராக்கு நல்லா இருக்கும். அதோட டிஸ்பிளே ஆன்டி ஃபிளிக்கரு அண்ணன் இதெல்லாம் போட்டு உடச்சு காமிச்சா அந்த அளப்பறைக்கெல்லாம் நான் வரல. இந்த வால்நெட் பிரச்சனைகள்லாம் நான் வரலங்க. ஸோ அதான் இப்போ ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னால மட்டும்தான் யோசிக்கிறோம். ரெண்டாவது என்னன்னா நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி, இவ்வளோ நேரம் லிஸ்ட்டில் நம்ம பேசிட்டு இருக்க எந்த டிவைஸ் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா தயவுசெய்து அப்டேட் உடனே பண்ணாதீங்க. இப்போதைக்கு அப்டேட்டுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது. எல்லாரும் சொன்னோன்னே எவனாவது ஒருத்த ஃபோனை உடச்சிட்டு வருவோம், அதுக்கப்புறம் நம்ம உஷாராகி நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம இதில் பார்த்த ஃபோன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பிரைமரி 50 MP இருக்கும், ஒரு பிரைமரி 200 இருக்கும், இல்லாட்டி பிரைமரி 64 இருக்கும், கூட ஒரு 8 MP இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் ஒன்று கன்ஃபார்ம் மினிமம் 90 Hz கொடுத்துட்றாங்க. 120 Hz வரைக்கும் ஈஸியாக போயிடுது. 144 Hz எவனா குறுக்க நடுக்க வந்தா வரலாம். பேட்டரி 4000க்கு மேலே தான் இருக்கும். கண்டிப்பா 4000 வந்துருச்சு. M35லாம் 6000 mAh, நிறைய ஃபோன்ஸ் வந்து 6000 mAh, Z9X 6000 mAh, ரியல்மியும் 6000 தான் தராங்க. நிறைய பேர் 6000 mAh தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்ல எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் மாதிரி ஃபீல் ஆகும். பேக்கேஜாக தான் வருது இந்த செக்மெண்ட்ல, மோஸ்ட்லி எல்லாமே பேக்கேஜா தான் வரும். நீங்க OS சென்ட்ரிக்கா யோசிக்கணும், அப்படி இல்லனா பேட்டரி சென்ட்ரிக்கா யோசிக்கணும், அப்படி இல்லனா லுக் சென்ட்ரிக்கா யோசிக்கணும். மோட்டோ போனோம், அவன் ஷட்டர் ஸ்பீடு தரமா பரவாயில்லைங்க எனக்கே சட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அதை ததிட்டு வர வேண்டியதான். அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ற ஆளு அந்த மாதிரி ஆளா இருந்தா நீங்க தாராளமா போலாம். எக்ஸாக்ட்லிங்க. ஒரு 2 பிராண்ட் காணுமே, முக்கியமான பிராண்ட் 2 பிராண்ட் இருக்குடா. ரியல்மிலேயே இன்னொரு மொரட்டு பையா இருக்கான், அவன் பேர் தான் 13+. இவனும் டிமென்சிட்டி தானே? ஆமா, 7300 எனர்ஜி. சரி ரைட். அது வந்து எனர்ஜி உனக்கு கிடைக்கும். இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது உனக்கு எனர்ஜி கிடைக்கும். நீ கையில பிடிச்ச ஷாக் அடிக்கும். ஸோ யூ வில் கெயின் மோர் எனர்ஜி, யுவர் ஹார்ட் வில் பம்ப் எக்ஸ்ட்ரா. அதனால சரி, ஆக்சுவலாக என்னன்னா இந்த 7300 எனர்ஜி வந்து ரெனோ 12 ப்ரோ மாதிரியான ஃபோன்லையும் உண்டு. ரெனோ 12 ப்ரோ மாதிரி அது 40,000 ரூபா. புரியுது. இவன் கேமரா எப்படி? கேமரா டீசெண்டான கேமரா, ரொம்பலாம் நீ எதிர்பார்த்துறாது. இங்கே பாரு, இப்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ அந்த ஐக்கூ Z9S ப்ரோலாம் பார்த்தோம்னா அதெல்லாம் 4500 நிட்ஸ் வரைக்கும்லாம் போகுது பீக் பிரைட்னஸ். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, பிரைட்னஸும் இந்த செக்மெண்ட்டில் வந்து எல்லா டிவைஸுமே நல்லா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த டிவைஸ்லையும் பார்த்தோன்னா உனக்கு 50 MP லிட்டியா சென்சார் இருக்கு. ஓகே, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஓவராலாக இந்த 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ். ஸோ இந்த ஹை பிரைட்னஸ் மோட்லேயே 1000 நிட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்துருச்சு இப்போலாம். ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறதுல அந்த மோஸ்ட் ஃபோன்ஸ் பார்த்தோன்னா AMOLED, OLED, POLED இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டிவைசஸ் எல்லாம் தவிர இன்னும் நிறைய டிவைஸ் இருக்கு. ஏன்னா இதே 120K நான் கீழே இன்னும் இறங்கினேன்னு வைங்களேன், ஒரு 15,000க்கு ஆல்ரெடி வித்துட்டு இருந்த ஃபோனுக்குலாம் நான் போனோம். அப்போ என்ன ஆயிடுனா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X6 நியோ, ஓகே, அப்புறம் போக்கோ X6, அப்புறம் போக்கோ M6+, அப்புறம் நார்சோலையே இப்போ 70 நானே சொன்னேன் கூப்பன் தரான். ஆமாம், அப்புறம் நம்ம ஆல்ரெடி நடுவில் CMF ஃபோன் பற்றி பேசணும், அப்புறம் Z9X பற்றி பேசணும், அப்புறம் ரெட்மி 2A எல்லாம் வருவானா அந்த இதுக்கு வர நத்திங் 2A. கரெக்ட், 18500க்கு இருக்கு அந்த ரேட். நத்திங் ஃபோன் 2A ஒரு நல்ல டிவைஸுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல OS எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல பில்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல நான் பேசலைங்க, நீங்க கையில ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஃபீல் வரணும். ஏன்னா நான் ஏன் பில்டு குவாலிட்டியை வந்து ரொம்ப ப்ரீமியமா சொல்லலைன்னா, பிளாஸ்டிக் கீழெல்லாம் விழுந்து எப்படினாலும் உடையலாம் அது, அதனால நான் அதை வந்து சாலிடா சொல்லலை. பட் 2A வாங்கினா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நத்திங் வாய்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ், அதுதான் இருக்கல பிகெஸ்ட். ப்ளூடூத் இல்ல. இந்த ப்ளோட்வேர் இல்லாத கேட்டகரியை பத்தி பேசும்போது என்னாச்சுன்னா, என் தலைவன் லாவா உள்ள குதிக்கிறான். அக்னி 3க்கு வந்து இப்ப கரெக்டா, ஆமா அக்னி குழம்புடாமன் இவன். ஆனர் இருக்காரு ஃபியூஷன், என்னது ஆனர் ஃபியூஷன், அது ஒன்று வந்து HMD, சாரி ஆனர் மன்னிச்சிருங்க, HMD ஃபியூஷன் இருக்கு, அது இருக்கு. அதை பத்தி பேசுங்க. ரிங் லைட் தரோம் நாங்க, லைட் ஜாய்ஸ்டிக் பத்தி நான் பேசுறேன். give you phone. நாங்க 2 பேரும் இது இருக்குல லாவா இருக்கு, இத பத்தி பேசுங்க, HMD பத்தி பேசுங்க. HMD பத்தி பேசுங்க. சரி, அதான் அது ஏன் இது, சரி வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு, சரி வெயிட் பண்ணு. ஆக்சுவலா லாவா அக்னி இருக்கு, லாவாலே இன்னொன்னு இருக்கு டியோ. என்னது? டியூவல் டிஸ்ப்ளே. அதுவும் வந்து ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்ப்ளே, பேக்ல ஒரு குட்டி டிஸ்ப்ளே, அக்னி மாதிரியே இருக்கு இதுவும். இதோ இவன் தான். இது வந்து அக்னி 3 வந்து கொஞ்சம் மொரட்டு பீஸ். அக்னி 3 கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மும் பண்ணும். அக்னி 3ல வந்து கேமராவும் ஓரளவுக்கு ஓகே. பட் இவங்க நிறைய ஒர்க் பண்ணணும்னு வைங்களேன். டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்கு, அது வந்து லாவாவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்.
இது வரைக்கும் எல்லாரும் ஆக்டிவா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவனே எடுத்துட்டு வரான் இந்த ஹானருக்குலாம் என்ன சர்வீஸ்ல சத்தியமா தெரியல. எங்கேயோ இருப்பானே அவன். ஹானர்ல டிவைஸ் ஆச்சரியமா நல்லா வந்திருக்கு. எனக்கு நிஜமா அந்த டிவைஸ் பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட வந்து நான் கேட்டேனே சர்வீஸ் பத்தி சொன்னதான் மனசு விட்டு போயிடுச்சு. நானும் நல்லா தான் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் செக்ஷனில் வந்து டெலிகிராமில் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது. எப்படின்னா ப்ரோ இப்போ ஒரு அப்டேட் வந்துச்சு, அதனால் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சுன்னாங்க. சரி அதையாவது காப்பாற்றிடலாம். ஒருத்தர் தெரியாமல் கீழே போட்டு உடச்சிட்டேன், என் மிஸ்டேக் தான், நான் போய் டிஸ்பிளே கேட்குறேன் 2 மாதம் வாங்குறாங்க ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா விளங்காது இல்லை. அதனால தான் ஹானரை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. புரியுது. ஸோ இதெல்லாம் இருக்கா. அப்போ அக்னி 3 ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. உங்களுக்கு ப்ளோட்வேர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளோட்வேர் ஃப்ரீ ஃபோன்ஸ் அப்படின்னும் போது ஓரளவுக்கு நத்திங் அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். சிஎம்எஃப் ஃபோனும் அதே கேட்டகரிக்குள்ளே சுற்றுது, லாவா சுற்றுது. ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் ஓரளவுக்கு ஹெச்எம்டி எல்லாம் நான் சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்த ஆள் தாங்க. ஆனால் என்னையும் அடிச்சு ஓரமாக உட்கார்ற மாதிரி அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இந்த ஃபியூஷன் வந்து இவங்க இந்த ஆடட் ஆக்சசரிஸ்லாம் எதுவும் இல்லாமல் 13,000க்கு 4Gen 2 உங்களுக்கு 13,000க்கு டிஸ்பிளே ஹெச்டி தான். ஃபோன் ரெக்கார்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கேள்வி என்னன்னா பின்னாடி கேமரா கூட நல்லா இருக்கும்னு வச்சுக்கேன். ப்ராப்ளம் என்னன்னா நான் ஏன் இந்த ஆக்சசரிலாம் வாங்கணும்? எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ப்ரைஸ். ஆக்சுவலாக இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோனே 17,000 சொல்லிட்டு இந்த ஆக்சசரி கொடுக்குறாங்க. யாரும் அப்படி பண்ண போகிறது இல்லைன்னு வச்சுக்க. ஸோ அப்போ அந்த ஆக்சசரி வேணாம்னு நான் சொன்னால் எனக்கு 13,500 கிடைக்கும் அப்படின்னா பரவாயில்ல. பட் வந்த புதுசில் ஒரு சிலர்லாம் கார்டு ஆஃபரோட 13,500 வாங்கி ஆக்சசரிஸோட வாங்கினீங்க. ஆமாம். ஸோ இப்போ 15,000 கிடைக்குமோ நம்ம ஆக்சசரிஸோட. கண்டிப்பாக. அதனால ஆக்சசரிஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த செல்ஃபிக்காக வச்சிருக்கிறது ஓகே. அந்த கேஸ் ஆக்சுவலாக இதில் கேஸ் தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு அகடாக மாறிடுது. எந்த மாதிரி கேஸ் வேற அந்த இந்த பின்லாம் இருக்கு, அந்த பின் போகோ பின். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 120Kங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கலாம். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திரும்பியும் சொல்கிறேன், இந்த Z9X, T3X, அப்புறம் ரெட்மி 13, அப்புறம் போக்கோ M6 Plus, இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து அண்டர் 15Kல இருக்குது. நார்சோவில் இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நல்ல டிவைஸ்னா நல்ல டிவைஸ் தான். பட் இதில் ஸ்டாண்ட் அவுட் டிவைஸ் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக M35 ஒரு எட்ஜ் கிடச்சிரும். M35 என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் அப்டேட் வந்துடும், Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் வந்துடும். இது மோஸ்ட்லி அந்த 15Kல வாங்குறவங்களாம் அந்த ஓல்டு பீப்புளாக தான் இருக்கும். கேமராலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், கேமராலாம் மாசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து கண்டிப்பாக M35ல இருக்கும். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து இன்னும் உட்காந்து குழப்ப விரும்பலை. இன்னும் டெக்னோ இருக்குது. ஏன்னா டெக்னோவில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் 30 இந்த மாதிரி மாடலு போவா இருக்குது. அப்புறம் போவா வந்து 20 சம்திங்கில் இருக்குது, அந்த ரிட்ராக்டபிள் லென்ஸோட 20ஸ்ல இருக்குது. அப்புறம் இன்ஃபினிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Note 40 சீரிஸ் இருக்குது. Note 40 ப்ரோங்கிறது காஸ்ட்லி. அவங்கலாம் அந்த ஓஎஸ் அதெல்லாம் XOS, HiOS இதெல்லாம் இருக்குது. ப்ளோட்வேர்ஸ்னால தான் அந்த ஓஎஸ்ஸே ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி இந்த மாதிரி இன்னும் நிறைய தேடலாம். ஐடெல் தேடலாம், நிறைய பிராண்ட்ஸ் உள்ள எடுத்துகிட்டு வரலாம். பட்ஜெட்டில் நம்ம ஓப்போ விவோ பற்றி பெருசாக பேசலையே. ஓப்போ விவோ பேசாததுக்கு காரணம் என்னன்னா விவோ வந்து ஐக்கூன் ரெப்ரசென்ட் ஆகிட்டு போயிடுது, ஓப்போ வந்து OnePlus நார்டுன்னு ரெப்ரசென்ட் ஆகிடுது. ஏன்னா ஆமாம், ஏன்னா இந்த ஓப்போவில் வந்து F27 சீரிஸ் தான் உனக்கு இந்த ப்ரைஸில் வரும். 21K 22K F27, 26 அந்த மாதிரி பட்ஜெட் 25 26க்கு வந்து F27 Pro வரும். ஸோ அந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் வந்து நான் யோசிக்க செய்வேன். எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண எனக்கு மனசு வராது. ஸோ அதான். ஸோ இதெல்லாம் மக்களே ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சினேன். ஆஃப்லைன் போகிறதா மட்டும் கொஞ்சம் பார்த்து போய் வாங்குங்க. ஃபோனை நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறீங்க. ஏன்னா இப்போ ஆஃப்லைன் ஸ்டோரில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன்லாம் போடுவான். ஆமாம், அங்கே போனீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பசங்க தான், நம்ம பேரண்ட்ஸ் தான் கூப்பிட்டு போவோம். கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ரொம்ப டீப்பாகவே பண்ணுறாங்க. பிராண்டு பேரை நான் சொல்லுவேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்போ வாங்குங்க, விவோ வாங்க. உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பிரச்சனைலாம் இல்லடா, இதுல என்னடா பிரச்சனை இருக்கு? அது நம்ம பூர்விகா இந்த மாதிரி சங்கீதா இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. இது அவங்க பொழப்பு சரியா, அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு டார்கெட் இருக்கு, அவங்க பண்றாங்க. இதனால நமக்கு பிரச்சனைன்னு இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சேனல் இருக்குடா, நம்மளுக்கு வந்து யூடியூப்ல ஒரு சேனல், இந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகுது, யூடியூப் மூலமா நமக்கு காசு வர போகுது. ஸோ இது வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், வீடியோ பண்ணணும். அந்த வீடியோ நம்ம எப்படினாலும் போடலாம், பட் நம்ம கொஞ்சம் நல்லா போடலாமே முயற்சி பண்றோம். இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக ஒரு சில ஜிகினா வேலைகள் பார்க்கலாம், அதெல்லாம் நமக்கு பார்க்குற மோட்டிவே கிடையாது. ஏன்னா கேஷுவலாக யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ற ஆடியன்ஸ் நமக்கு போதும், ரைட்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளும் ஒரு ஐடியாவில் போகிறோம் அப்படின்னும் போது பூர்விகா, சங்கீதா, சென்னை மொபைல்ஸ் இவங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து டிவைஸ்க்கு இன்னும் டார்கெட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அவங்க பண்ணால் அவங்க பிஸ்னஸ் ரன் ஆகும். இப்போ எப்படி நம்ம சேனல் ரன் ஆகணுமோ, சேனலில் வீடியோன்னு ஒன்று ஃப்ளோ இருக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அலர்ட் அண்ட் அவேர்னஸ் நீ கொடுக்குற, நீங்கள் போகும்போது பார்த்து ஃபீச்சர்ஸ் அடம் பிடிச்சி வாங்குங்க. இப்போ நீங்கள் நார்டு C4 தான் வாங்க போகிறேன் அப்படின்னா தலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே CMF ரோப் இருந்ததுன்னா பிடிச்சி அதில் தொங்கிருங்க. ஐயா எனக்கு அதை கொடுத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ போயிட்டு C4 ரைட் கேட்குறேன், C4 கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்றாங்க.
சரி ஓகே நான் அவங்க இல்லைன்ட்டு அவங்களே வருவாங்க, ஓப்போல காட்டுவாங்க, விவோல இந்த T3 T சீரிஸ் தான் இப்போ அதிகமாக விற்கிறாங்க விவோ. அப்புறம் டி சீரிஸ் கூட என்ன பிரச்சனைனாடா, டி சீரிஸ்லயே ஸ்னாப் டிராகன் மாடல் உண்டு. இப்போ எப்படி C9s Pro பார்த்தோம், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உனக்கு வந்து ஸ்னாப் டிராகன் மாடல் உண்டு. இப்போ இந்த டி சீரிஸ்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ரீசெண்டாக V40 Pro வந்துச்சு. V40 Proக்கும் V40க்கும் பார்க்கும்போது V40 Proவில் ட்ரிபிள் கேமரா இருக்கும், ட்ரிபிள் 50 மெகா பிக்சல் விவோவில். V40யும் சைஸ் தான், அதுவும் சைஸ் தான். இந்த V40ல என்ன ஆகும்னா ரியரில் டபுள் 50 மெகா பிக்சல் இருக்கும், டெலிஃபோட்டோ மட்டும் மிஸ் ஆகும். இப்போ இந்த டெலிஃபோட்டோக்காக ஆசைப்பட்டு நம்ம போனால் என்ன ஆகிடும்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஆனால் ஹீட் ஆகும். 9200+, இந்த 9200+ அண்டர் கிளாக் பண்ணிட்டு அந்த ஃபோன் நல்லா இருக்கும். அதை அவங்க பண்ணாலும் நான் வந்து அதுக்கெல்லாம் கோச்சிக்கிற ஆள் கிடையாதுடா, சரியா? நம்ம வந்து உனக்கு பேசலாம். ஒரு சிலர்ல என்ன சொல்லலாம்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பெஞ்ச் மார்க்குக்காக தான் வாங்கினேன், வாங்கும்போது வந்து இவங்க 17 மில்லியன் சொன்னாங்க, அது சாரி 1.7 மில்லியன் சொன்னாங்க, 17 லட்சம்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வாங்கினேன்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். என்னோட சைடில் என்னோட கருத்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து எப்போ பாரு பீக்கில் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஃபோன் நல்லா இருக்கும்னு கிடையாது. நமக்கு வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அந்த ப்ராசர் வந்து 80% கேப் அடித்தாலே ப்ராப்பராக வேலை செய்யும் அப்படின்னா நம்ம அதை முக்க உட்காந்து வேலை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு SMS ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் ஆனவனும் அவசியமே கிடையாது. அப்படி ஆனகிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை மாற்றுறதுல எனக்கு தப்பு கிடையாதுன்னு நான், சரியா? அதனால் வந்து இப்போ அண்டர் கிளாக் பண்ணுறது, கன்சியூமர்ஸை ஃபேவர் பண்ணுறது தான் மெஜாரிட்டி அப்படின்னா, அதான் சொல்லுவாங்கல்ல 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் அதே தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ 3.3 GHz ஒரு ப்ராசரு, அதை 3 GHz மாத்திரனால நமக்கு வந்து ஹீட்டிங் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணலாம், இல்லாட்டி 90% ஆஃப் த ஹீட்டிங் எராடிகேட் பண்ணலாம்னா. ஏன்னா இதனால் வந்து டைரெக்டாக பாதிப்பு பயங்கரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கன்வீங்க, நெக்லிஜிபிள் டு ஒரு டே டு டே யூசேஜில் உங்களுக்கு தெரியாது, கம்பேர் பண்ணால் தெரியும். அதுவும் கேமர், அதுவும் அதான்டா கேமர் மாதிரியான ஆளோ இல்லை ட்ரெண்டர் மாதிரியான விஷயங்களோ இந்த மாதிரி ஏதோ இன்டென்ஸ் டாஸ்க் கொடுக்கும்போது தான் எப்படி டிஃபரன்ஸ் வரும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பர்ஃபார்மன்ஸோட இப்போ இருக்கிற பர்ஃபார்மன்ஸில் ஒரு 30 செகண்ட்ஸோ 20 செகண்ட்ஸோ டிலே இருக்கலாம். அதுவும் நீங்கள் அவ்வளோ கீனாக அப்சர்வ் பண்ணணும், அதனால வந்து டக்குன்னு தெரிய போகிறதில்ல. பட் எனக்கு ஹீட்டிங் மாதிரியான பிரச்சனை இல்லை அப்படின்னாலே ஃபோனோட லைஃப், ஆமாம், எப்படின்னா போர்டு பிரச்சனை வராமல் போகும், பேட்டரியோட ஹெல்த் நல்லா இருக்கும், டிஸ்பிளே ஸ்க்ரீன் பர்ன் கொஞ்சம் கம்மியாகும், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுதான் சரி, ரைட்டு. இதெல்லாம் தான் 20K கீழே இருக்கக்கூடிய டிவைசஸ். இதை தாண்டியும் நிறைய இருக்கலாம். பட் நாங்கள் எங்கள் மனசில் பட்டது ப்ளஸ் எங்கள் சர்க்கிளில் உள்ள மக்கள் வந்து அதிகமாக கேட்டது ஆமாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம வந்து 130K சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி, நரேஷ், இப்போ எப்படிலாம் சொல்கிறாங்க. பை, டாடா.